லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் நாம் தேவனால் இப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் நான் வாசிக்கிறேன். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவர்களுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, என் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுந்திருக்கிறதே என்றார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டு 40 நாள் வனாந்திரத்திலே பட்டினியாய் கிடந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உபவாசித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டார். 40 நாளும் இரவும் பகலும் வனாந்திரத்துல தண்ணீர் கூட கிடையாது. அந்த நாட்களில் 40 நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே உபவாசித்து ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது 40 நாள் பொறுத்தவருக்கு பசி, பயங்கரமான பசி வந்துருச்சுங்க. பசியா இருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசு அப்பொழுது அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரன் தானே, இந்த கல்லு அப்பமாகும்படி சொல்லுன்னு சொன்னான். உனக்கு தேவன் ஆண்டவருடைய பிள்ளை தானே, இந்த கல்லை வைத்து கீழே ஒரு கல்லை எடுத்து இது அப்பம் உண்டாக்கும்படி செய்து நீ அதை சாப்பிடுப்பா அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணான். அதுக்கு அவர் சொன்னாரு, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்லங்க, ஒரு பணக்காரன் இருக்கிறான், ரொம்ப பெரிய வசதியானவர் இருக்கிறான். நான் பார்த்தேன், இந்த பக்கம் போகும் பொழுது ஒரு பெரிய மெத்தை வீடு. அந்த மெத்தை வீட்டை அப்பொழுதுதான் கட்டினார்கள். பயங்கரமா சினிமாக்காரர் வீடு போல அதை கட்டினார்கள். கட்டி உத்தரம் போய் ஒரு 2 மாசம் இருக்கும். அந்த இடத்துல பயங்கரமான பந்தல்கள் போட்டிருந்தது. அங்கே வண்டி போகாத அளவுக்கு மடக்கி வேறு வழியாய் வண்டிகளை போக விட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நானும் வேலைக்கு செல்லும் பொழுது வேறு வழியாக மாற்றுப்பாதையில் செல்லும் பொழுது கேட்டேன், என்ன ஆயிடுச்சின்னு சொல்லி. அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பணக்காரருடைய மகன், ஒரே மகன், அவன் சூசைட் பண்ணி கொண்டு இறந்து போனான் என்று சொன்னார்கள். பாருங்க, அத்தனை சொத்துக்கள், அத்தனை சுகபோகங்கள். அப்பொழுதுதான் அந்த வீட்டை ஒரு பெரிய சினிமாக்காரர் வீடுகளை போல கட்டி குடும்பம் புதுமனை புகழா சென்றார்கள். 2 மாதத்திற்குள்ளே அந்த வீட்டிலே ஒரே மகன், அவன் சூசைட் பண்ணி கொண்டு இறந்து போனான், தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனான் என்று கேள்விப்பட்ட பொழுது என் மனம் அங்கலாய்த்து போனது. ஏன் அந்த செய்தி, ஏன் அந்த நடக்கை? இன்று நாம் நினைக்கலாம், நமக்கு இன்று பணம் இருக்கிறது, நமக்கு கார் இருக்கிறது, நமக்கு பங்களா இருக்கிறது, நமக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். ஒரு செகண்ட், ஒரு நிமிடம் அந்த மனது மாறும் என்று சொன்னால் வாழ்க்கையில எத்தனையோ வகையில் இருக்கிறது. ஒரு நிமிஷம் ஒரு கணவனும் மனைவி ஒற்றுமை இல்லாது பிரிந்து போகிற ஒரு நிலைமையிலே அந்த மனம் மாறும் என்று சொன்னால்
அந்த மகன் இங்கு வந்தோ பரிதாபம். கடவுள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகளே. அதுபோலதான் நான் கேள்விப்பட்ட பொழுது அது கல்லை நீங்கள் அப்பமாக்கும்படி சொல்லி சாப்பிடுங்கள் என்று அவன் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். நிறைய பேர் சாட்சி சொல்லுகிறாங்க. நான் சூசைட் பண்ணிக்கொள்ள போனேன், நான் போய் மலை உச்சியில இருந்தேன், அங்கே எனக்கு ஆண்டவருடைய குரல் ஒன்று கேட்டது, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, இதோ நீ போகிறேன், கர்த்தராகிய தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. கலங்காதே, திகையாதே என்று கூப்பிடுகிற குரல் எங்கே இருக்கிறது என்று நான் கேட்டு ஓடின பொழுது ஒரு பிரசங்கியார் அங்கே பிரசித்துக் கொண்டிருந்தார். அவரை பார்த்த பொழுது அப்படித்தான் பிரியமானவரே, நான் கூட ஒரு இடத்துல அந்தமானில் போயிருக்கும் பொழுது அப்படித்தான் ஒரு சகோதரி மனம் முடிந்து தற்கொலை செய்து கொள்ளும்படியாக தூக்க மாத்திரைகளை 60 மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு வைத்திருந்தார்கள். அப்பொழுது என்னை ஒரு சபையிலே பிரசிக்கும்படியாக ஒருவர் அழைத்தார். அந்த சபையிலே போய் நான் பிரசித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த வீட்டின் அருகே அந்த சகோதரி தூக்க மாத்திரைகளை போட்டுக்கொள்ள தயாராக இருந்தார்களாம். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை இதைத்தான் சொல்லியது, மகளே கலங்காதே, கலங்காதே, கவலைப்படாதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை பலப்படுத்தி உன் கரத்தை உயர்த்துவேன் என்று சொன்ன வார்த்தை அந்த மகளுக்கு கேட்டிருக்கிறது. அப்படித்தான் அந்த மகள் அந்த தூக்க மாத்திரைகளை எடுத்து போட்டு விட்டு வந்து ஓ என்று அந்த சபையிலே அழுதார்கள். அப்பொழுது அந்த போதகர் கேட்டார், அந்த சபையில உள்ள போதகர், ஏன் அழுகிறாய் மகளே என்று சொல்லி, நான் இப்பொழுது மறுத்திருப்பேன் ஐயா, நான் இப்பொழுது மறுத்திருப்பேன், ஒரு குரல் மாத்திரம் என் காதலை விழவில்லை என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தினந்தோறும் பேசிக் கொண்டிருப்பீர்கள், பாடிக்கொண்டிருப்பீர்கள். நான் காதலை வாங்க மாட்டேன், நான் அலட்சியமாக இருப்பேன். நான் ஒரு மகனை காதலித்தேன், அந்த மகன் என்னை வெறுத்து விட்டான், அவனுக்காக நான் மாத்திரைகளை போட்டு சாக வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது இந்த குரல் என் காதலில் விழுந்தது. அந்த குரல் விழுந்த உடனேயே என்னை அழைத்தது போல் இருந்தது. நான் ஓடி வந்து அழுகிறேன் ஐயா என்று அந்த மகள் அங்கே சாட்சியாக சொன்னது எனக்கு நினைவு வருகிறது. அப்பொழுது அந்த சகோதரர் சொன்னார், இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நோடு பேசிக் கொண்டிருந்தது போதே நீ நலமா எழுந்து நட என்று சொன்னார். அப்போது சபையை முடிச்சுட்டு அந்த சபைக்கு அந்த மகள் வாரம் வருகிறார் என்று சொல்லி அந்த போதகர்களுக்கு தொலைபேசியிலே சொன்னார். எந்தோ பந்தோ அதிசயம், கர்த்தருடைய வார்த்தை அப்பத்தினாலே மாத்திரமல்ல, வீட்டிலே சாப்பாடு இருக்கும், குழம்புகள் இருக்கும், நிறைய ஸ்நாக்ஸ்கள் இருக்கும். அதை சாப்பிட்டு விட்டால் மட்டும் மனிதன் உயிர் வாழ்ந்து முடியாது. சில நிமிடங்களே மருத்துவர்கள் சொல்வார்கள், நீ சாப்பிடுகிறதே உனக்கு வியாதி, நீ அதிகமாய் சாப்பிடுகிறாய், நீ எல்லாவற்றையும் வயிற்றிலே போட்டு மென்று சாப்பிட்டு விடுகிறாய், அதே உனக்கு வியாதி அப்பா. நீ கொஞ்சம் சாப்பிட வேண்டும், குறைவாய் சாப்பிட வேண்டும். சர்க்கரை வியாதிகாரர்கள் 3/4 வயிறை சாப்பிட வேண்டும், ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது என்று சொல்லி டாக்டர்கள் அறிவுறுத்துகிறார்கள். ஆனாலும் நான் கேட்கிறதில்லை, வயிறு நிறைய வேண்டும் என்று அதிகமாக சாப்பிட்டு விடுவோம். அதனாலே வியாதி வருது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அவன் சாப்பிடுகிறது மாத்திரமல்ல, சாப்பிடுவதனாலே உயிர்வாழ்வது மாத்திரமல்ல, அவனுக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுனாலும் அவன் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறதுனாலே அவன் உயிர் வாழ்கிறான். அப்படித்தான் சாப்பாட்டிற்கு ஒரு வேதத்திலே, நம்முடைய வேதத்திலே 1-2 ராஜாக்களின் புஸ்தகம் 5:1 அங்கே யாக்கோபு ஏசா என்று 2 சகோதரர்கள் இருந்தார்கள். 2 ராஜாக்கள் 5:1 நான் கதையாய் சொல்லிவிடுகிறேன். அங்கே யாக்கோபு ஏசா என்கிற 2 சகோதரர்கள் ஒரு தகப்பனுக்கு இருந்தார்கள். அந்த ஏசா வெளியே போய் களைத்து விட்டு வந்த பொழுது யாக்கோபு அங்கே கூழ் காசி கொண்டிருந்தான், வெறும் கூழ் காசி கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா அவனை பார்த்து, சகோதரரே, என்னோட உடன் பிறந்தவனே, எனக்கு பசியா இருக்கிறது, கொஞ்சம் கூழைத்தா என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு சொன்னான், நான் இந்த கூழை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அவன் தந்திரங்கள் நிறைந்தவன். எப்பவுமே தம்பிங்க தந்திரங்கள் நிறைஞ்சவங்க தான். தம்பிங்க நல்ல தந்திரம் நிறைஞ்சவங்க, அண்ணங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க மாட்டுச்சாமி. ஆகையினாலே இந்த கூழை நான் உனக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நீ உன்னுடைய அண்ணன் என்கிற புத்திர பாகத்தை எனக்கு விட்டு கொடுத்து விடு, நான் கேட்கும் பொழுது எனக்கு அது சத்தியம் பண்ணி கொடு என்று கேட்டான்.
அந்த பசிக்காக அவன் அந்த புத்திர பாகத்தையே விட்டு கொடுக்கிறேன் என்று சத்தியம் செய்து